ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து சில்லி பொட்டேட்டோ செஞ்சேன். உருளைக்கிழங்க நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, கடல மாவு, சால்ட் கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டு லைட்டாக பிசுறுனா மாதிரி கலந்து விட்டுன்னு எண்ணெயில் போட்டு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி போட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு கடாயில் ஜீரகம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குடமிளகா வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டணும், சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கணும். சில்லி சாஸும் போடலாம், ரெட் சில்லி சாஸும் போடலாம். நான் ரெட் சில்லி சாஸ் தான் போட்டேன். அது கூட சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் வேணால் ஆயில் வேணால் கூட விட்டுக்கலாம். கரம் மசாலாவும் கூட சேர்த்து ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். சில்லி பொட்டேட்டோ ரெடி. செஞ்சு கொடுங்க வீட்டில். பாய்.